World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இப்போ நம்ம ஒரு சார்ட் போட்டிருக்கோம். இந்த பாருங்க, தசாபுத்தி பலன்களில் பார்த்த உடனே நம்ம எப்படி சார் ஒரு பலன் எடுக்கிறது அப்படின்னா, எப்பயுமே தசாநாதன் ஒரு லக்னத்திற்கு எந்த பாவத்தில் இருக்காரோ அதுதான் அவர்களை முதன்மையாக செயல்படுத்தக்கூடிய பாவகம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு மிதுன லக்ன ஜாதகத்தில் போட்டிருக்கேன். லக்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்னப்புடைய திருவாதிரை ராகு. அப்போ லக்னாதிபதி சாரம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 3ஆம் இடம் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடிய நபர் தான். ஓகேங்களா? இங்கே 3ஆம் அதிபதி நீச அமைப்பில் இருக்கார். 3ஆம் அதிபதி இங்கே ஜாதகத்தில் நீச அமைப்பில் இருக்கார். மிகப்பெரிய முயற்சிக்கு பிறகு தான், போராடி பிறகு தான் வெற்றி பெற முடியும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். சரி, இப்போ நமக்கு தசாநாதன் யாருன்னா, நமக்கு புதன் தசை நடக்குதுங்க. புதன் தசை அப்படிங்கும்போது ஜாதக ரீதியாக லக்னாதிபதி 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. அவர் 6ஆம் இடத்துல இருந்து நடத்துகிறார். ஓகேங்களா? அவர் வாங்கிய சாரம் பாருங்க, சனியோடைய சாரம். சனி அப்படின்ற கிரகம் இங்கே பார்க்கும்போது சனி வந்து 8க்கும் 9 குடையவர் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. குருவும் சனியும் பரிவர்த்தனை அமைப்பில் ஓடுது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பரிவர்த்தனை அமைப்பு செயல்படுமானா இப்போ செயல்படாது. ஏன்னா ஓடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் தசை சூரிய புத்தி தான் ஓடுது. சனி தசையோ குரு தசையோ சனி புத்தியோ குரு புத்தியோ இங்கே வந்து வரல. ஸோ அதனால் பரிவர்த்தனை யோகம் இப்போ இருக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது லக்னத்துக்கு 1, 4 குடையவன் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. பொதுவாக 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலைக்கு போகிறது, சர்வீஸ் ஓரியன்டு அப்படின்ற விஷயத்தை எடுப்போம். சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் இருக்கார். சனி பொதுவாக மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு யோகம் இயல்பாகவே அமையும். ஏன்னா சாரம் வந்து சனியோடைய சாரம். இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சனி. ஓகேங்களா? அஷ்டமாதிபதி சனி, பாக்யாதிபதி சனி, பாக்யஸ்தானத்தில் கேது. ஸோ வெளியூர் வெளிநாட்டு யோகத்தை ஈஸியாக அவங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அவர் வந்து வெளியூர் வெளிநாட்டில் இருக்காரான்ற கேள்விக்கு ஆமாம், அவர் வெளியூர் வெளிநாட்டில் தான் இருக்கார் அப்படின்றது பதில் கரெக்டாக இருந்துச்சு. அதன் பிறகு பார்க்கும்போது அவருக்கு 6ஆம் அதிபதி தசாபுத்தியில் ஓடும்போது வேலைக்காக வெளியூரில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே போல் சனி சந்திரன் தொடர்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் தொடர்பு இருக்கான்னு பார்க்கும்போது சனி நிற்கிறது வந்து கிட்டத்தட்ட 20 டிகிரியில் இருக்கார். ஓகேங்களா? 20 டிகிரியில் இருக்கார். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ லக்னாதிபதி சாரத்தில் சனி இருக்கிறதுனால ஓகேங்களா, அது வந்து பெரிய அந்த சனி சந்திரன் தொடர்பு பெரிய பாதிப்புகள் இல்லை. ஏன்னா இவர் வந்து 0.5 இருக்கார். கிட்டத்தட்ட 19 டிகிரி வித்தியாசம் இருக்கிறதுனால இது சனி சந்திரன் தொடர்பு முழுமையாக உங்களுக்கு வேலை செய்யுமானா வேலை செய்யாது அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? நாடி பிரகாரமும் அந்த தொடர்பு வராது. அந்த மாதிரி அமைப்பு தான் எடுக்கணும். ஸோ புதன் புத்தி தசா புத்தி, இந்த புதன் தசா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 1ஆம் இடம் 4ஆம் இடம் ஊரை விட்டு வெளியில் போகணும், வேலைக்கு போகணும். ஓகேங்களா? அந்த தொடர்பு வெளியூர் வெளிநாடாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இந்த தொடர்பில் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே இவருக்கு தாமதமாக தான் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு இது 12ஆம் இடமாக செயல்படும். 7ஆம் இடத்துக்கு இது 12ஆம் இடமாக செயல்படும். திருமணம் சார்ந்த விரயங்களையும் அது கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் திசா கொடுக்கும். ஓகேங்களா? இது கான்செப்ட். அதுக்கு அடுத்தது புத்தி, சூரிய புத்தி அவருக்கு என்ன பண்ணி கொடுக்கும்? சூரியன் இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி. அவர் வந்து ராகுக்கு வீடு கொடுத்துட்டார். ஸோ அவர் சூரியன் இருக்கக்கூடிய வீட்டை தான் செயல்படுத்த போகிறார். சூரியன் இருக்கக்கூடியது 5ஆம் இடம், நீச சூரியனாக இருக்கிறார். அப்போ 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடம் நமக்கு எல்லாம் முதல்ல விஷயம் வயசு கணக்கு போடும்போது 28 வயசு. ஓகேங்களா? 29 வயசு. 29 வயசில் நமக்கு என்ன கேள்விகள் வரும் அப்படின்னா 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டது ஒன்று கல்யாணம் முடிஞ்சால் குழந்தை, இல்லைன்னா காதல். இந்த 2 கேள்வி வரும். ஓகேங்களா? இங்கே ராகுவோடைய பார்வை பெற்ற சூரியன், இங்கே ராகுவோடைய பார்வை பெற்ற சூரியன். ஓகேங்களா? இந்த தொடர்புகள் இருக்குது. இந்த தொடர்புகள் வரும்போது 5ஆம் இடத்துல கண்டிப்பாக காதல் சார்ந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அவருக்கு கொடுத்துரும். அப்போ 29 வயசில் அவருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இருக்குது. ஆமாம் இருக்குது. அது நடக்குமான்றது அடுத்த கேள்வி. 5ஆம் அதிபதி 7ல், 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல. பொதுவாக ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு இருந்தால், வெறும் சுக்கிரன் தொடர்பு இருந்தால் காரக பவனாஸ்தின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது 2மே இருக்கிறது மூல நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது அது கேது வந்து 9ல். ஸோ கண்டிப்பாக திருமணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் திருமணத்துக்கான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் ஜாதகத்தை நம்ம உணர்கிறோம். அப்போ காதல் திருமணமாக இருக்குன்ற விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக இருக்கா, கண்டிப்பாக நடக்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயங்களை ஜாதக ரீதியாக நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஜாதகத்தில் இது பார்த்த உடனே நம்ம எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா சிம்பிள் லாஜிக் தான். தசாநாதன் யார், புத்திநாதன் யார், அவங்க எங்கே இருக்காங்க, இதை வச்சு பல கோணங்களில் பலன் எடுக்கலாம், பல பாவங்களுக்கு பலன் எடுக்கலாம், ஒவ்வொரு அதிபதிகளுக்கு எடுக்கலாம், ஒவ்வொரு
அப்பாவுக்கு எடுக்கலாம், அம்மாவுக்கு எடுக்கலாம், அண்ணனுக்கு எடுக்கலாம், தம்பிக்கு எடுக்கலாம், குழந்தைகளுக்கு எடுக்கலாம், எல்லாத்துக்கும் எடுக்கலாம். அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் இதை சொல்ல முடியும், ஒரு தசாபத்தியில் சொல்ல முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எடுக்கலாம். ஆனால் எப்படி எடுக்குதுன்றதுக்காக ஒரு சின்ன விளக்கம் தான் இந்த ரூல். அப்போ இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கும். சரி, இவருக்கு எப்போ திருமணம் நடக்கும்ன்ற கேள்விக்கு நீங்கள் பார்க்கும்போது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். சூரிய புத்தி இப்போ நடக்குது, சூரிய புத்தி இப்போ நடக்குது. அடுத்து வரக்கூடியது சந்திரன் புத்தி. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய சாரம், 7ஆம் அதிபதியுடைய சாரம் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இவருக்கு சந்திரதசை முடியறதுக்குள்ள, அப்படி செவ்வாய் தொடர்பு இருக்கா, செவ்வாய் மூல நட்சத்திரம் இருக்கிறாரு. ஸோ சந்திரதோசையில் இவருக்கு வந்து நெருங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், நெருங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஆனால் தொழில் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா செவ்வாய் தசையில் இவருக்கு செவ்வாய் புத்தியில் இவருக்கு அடுத்த திருமணத்துக்கான வாய்ப்புகள் வரும். ஓகேங்களா? இதுதான் விஷயம். ஸோ 2027 இப்போ வந்து குரு நமக்கு அற்புதமான ஒரு தொடர்பில் இருக்கார். குரு இந்த இடத்துல வந்து வக்ர அமைப்பில் வரும்போது இருக்கார். ஓகேங்களா? அந்த அமைப்பில் வரும்போது அழகாக இவருக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இப்போ வந்து அதுக்கான காலம் இருக்கு, ஆனால் இல்லை. ஏன்னா கேது அங்கே மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அதுக்கான காலம் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு கன்னிக்கு வரக்கூடிய காலம், குரு கன்னிக்கு வரக்கூடிய காலம், குரு வக்ரமாகக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு, சனி தொடர்பு வரும். அந்த காலத்தில் இவருக்கு திருமணம் நடக்குன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். இது வந்து ஜாதக ரீதியாக திசாபுத்தியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சில கணக்கீடுகள் செஞ்சு நம்ம வந்து எப்போ திருமணம் ஆகும் அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இந்த மாதிரி நிறைய ஆய்வுகள் வந்து தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த திசாபுத்தி வகுப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்த்தவொடனே இந்த பலன்கள் இந்த வருஷத்தில் இப்படி தான் நடக்க போகுது, இந்த புதன் தசை உனக்கு இது தான் கொடுக்கும், இந்த சூரிய புத்தி உனக்கு இது தான் கொடுக்கும், இந்த சந்திர புத்தி உனக்கு இது தான் கொடுக்குன்ற மாதிரி ஒவ்வொரு புத்திகளுக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அதுதான் வரக்கூடிய சனிக்கிழமை எனக்கு ஒரு வகுப்பாக நம்ம கொடுக்க இருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.